நம்மூர் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மேகதாது அணை தொடர்பான மத்திய அரசின் பதில் உண்மைக்கு புறம்பானது என விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டை அழிக்க காங்கிரஸ் பாஜக கூட்டு சதி செய்வதாகவும், இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் பெற்றுதான் மேகதாட்டு அணை கட்ட வேண்டும் என்ற அறிவிப்பு இடம்பெறவில்லை என உண்மைக்கு புறம்பாக சொல்லியிருக்கிறார். இதே போல கடந்த 2015 அன்றைய அமைச்சராக இருந்த உமா பாரதி அவர்கள் ஆர்டிகிள் 13 அடிப்படையில் தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாட்டு அணை கட்ட முடியாது என்று இதே பாராளுமன்றத்தில் அவரும் எழுத்துப்பூர்வமான விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் அணை கட்டுவதற்கு உச்ச நீதிமன்றம் எந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கவில்லை. கேள்விக்கு பதிலளிக்கிற அன்று இரவே கர்நாடகாவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டவர்கள் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் தலைமையில் கூடி மேகதாட்டு அணை கட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பது இந்த காங்கிரஸ் BJP சதி வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. சேலம் மேட்டூர் அணையின் கிழக்கு கால்வாய் காவிரி கிராஸ் பகுதியில் உள்ள ராட்சச இரும்பு குழாயில் ஏற்பட்டுள்ள பழுது காரணமாக தண்ணீர் கசிந்து வருகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் இந்த கசிவு விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 70 ஆண்டுகள் பழமையான இந்த குழாயின் பழுதுகளை பாசன திறப்புக்கு முன்பாகவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முழுமையாக சீரமைத்து நீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்தின் நில மோசடி வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் 2வது நாளாக CBCID காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். திண்டுக்கல் CBCID அலுவலகத்தில் தென்மண்டல SP ஷாஜிதா நேரடியாக விசாரணை மேற்கொண்டார். CBCID DSP அஜய் தங்கம் நேற்று அவரிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் இன்று SP தலைமையில் விசாரணை நடைபெற்றது. 1880ஆம் ஆண்டு முதலான நில ஆவணங்கள், வருவாய்த்துறை தரவுகள் மற்றும் மின்வாரிய ஆவணங்களை கொண்டு CBCID அதிகாரிகள் இவ்வழக்கில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த நொச்சிக்குப்பம் மீனவர்கள் மணற்பரப்பில் மின் வியாபாரம் செய்ய அனுமதிக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு வழங்கப்பட்ட மீன் அங்காடியில் போதிய அளவில் விற்பனை நடைபெறவில்லை என கூறி கடற்கரை மணற்பரப்பிலேயே மீன் வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மேலும் மீன் அங்காடியை இடித்துவிட்டு அங்கே திருமண மண்டபம் கட்டித்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு மீன் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் நியூ மார்க்கெட் நீங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போய் அங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். அங்க நாங்க நிறைய நோயில அடிபட்டுட்டோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் அழிஞ்ச மாதிரி தோணிடுச்சு. எங்க வாழ்வாதாரம் அங்க அழியுதுன்றதுனால எங்களுக்கு மறுபடியும் இந்த கரையோர பகுதியிலேயே எங்களுக்கு புதுப்பிச்சு கொடுக்குமாறு மிக தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அந்த பூர்வீகமா நாங்க இங்க போட்டு நாங்க நல்லா பொழைச்சோம். எங்களுக்கு அந்த மீன் மார்க்கெட்டை கட்டி கொடுத்து எவ்வளவோ அழிஞ்சிட்டோம். நாங்க அது எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வழிக்கு உழுவுற மாதிரி இருக்குது. அங்க எங்க ஊர்ல சத்திரமே கிடையாது. நாங்க இன்னொரு ஊருக்கு போய் அந்த சத்திரத்தை பிடிக்கிறதா. எங்க ஊருக்கு அந்த கடையை சத்திரம் கட்டி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தாளூர் எல்லை பகுதியில் கேரள அதிகாரிகள் பேருந்து நிலையம் கட்ட முயற்சிப்பதை தடுக்க வருவாய்த்துறை பணியாளர் ஒருவர் நிரந்தரமாக பணியமர்த்தப்பட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய 15 சென்ட் நிலம் யாருக்கு சொந்தம் என்ற முடிவு எட்டப்படாத நிலையில் பேருந்து நிலைய பணிகளை தொடங்க கேரள அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் கோயில் நிலங்களை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து அடகு வைத்த வழக்கில் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மற்றும் அழகர் கோயிலுக்கு சொந்தமான சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.79 ஏக்கர் அறக்கட்டளை நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து அடமானம் வைத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கில் முன்னாள் வட்டாட்சியர், சார் பதிவாளர்கள் உட்பட 19 பேர் மீது மதுரை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.
சென்னையில் கணவருடன் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஆய்வாளர் மணிமாறன் என்பவர் சென்னையில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் மணிமாறன் கைது செய்யப்பட்டார். புதகை அருகே உள்ள கப்பச்சி கிராமத்தில் தேயிலை தோட்ட பகுதியில் கரடி உலா வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் தொடர்ந்து வரும் கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த காட்டில் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாடாந்துறை பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இரவு ஊருக்குள் நுழைந்த யானை ஒன்று சாலையில் நடந்து சென்றவர்களை ஆக்ரோஷமாக விரட்டியது. இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 2 உடல்கள் உறவினர்களிடம் மாற்றி ஒப்படைக்கப்பட்ட வழக்கில் துறை ரீதியான விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தவறு எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து சம்பவத்தன்று பணியில் இருந்த தடயவியல் துறை உதவி பேராசிரியரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் பிஆர்சி காலனியில் பல நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த தச்சூர் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மையத்தில் தற்காலிக மேற்கூரைகள் அகற்றப்பட்டு நிரந்தர இரும்புக்கூரை அமைக்கும் பணிகள் கடந்த 3 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதனால் அங்குள்ள 100க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் மற்றும் பழங்கால தொல்பொருட்கள் பிளாஸ்டிக் சீட்டுகளால் மட்டுமே மூடப்பட்டு மழைநீரால் சேதமடையும் அபாயத்தில் உள்ளன. உடனடியாக பணிகளை தொடங்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னும் ஓரிரு நாட்களில் பணிகள் மீண்டும் தொடங்கும் என மத்திய தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்கள் வழங்குவது தொடர்பாக சலசலப்பு ஏற்பட்டது. பட்டமளிப்பு விழாவில் 871 பேருக்கு ஆளுநர் நேரடியாக பட்டங்களை வழங்குவார் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. ஆனால் விழாவுக்கு முன் தங்கப்பதக்கம் பெறும் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் பட்டங்களை வழங்குவார் என அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த மாணாக்கர் விழா அரங்கிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கும் கவர்னர் கொடுக்கணும் சார். அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா நின்னுட்டு கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் அவர் சேர்ல உட்காந்துக்கிட்டும் நாங்க நின்னுட்டு மரியாதை வாங்கிட்டு போறோம் சார். இல்ல சார், நாங்க பிஎஸ்சி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். எல்லாருக்கும் ஆசையா இந்த கவர்னர் கையால ஒரு போட்டோ எடுக்கணும் தான். பட் இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா கவர்னர் கையால போட்டோ எடுக்க முடியாது, கோல்டு மெடலிஸ்ட் மட்டும் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அது எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. மாணாக்கரின் எதிர்ப்பை அடுத்து அனைவருக்கும் ஆளுநர் பட்டம் வழங்குவார் என அறிவிக்கப்பட்டது. இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பங்கேற்காத நிலையில் நிர்வாக காரணங்களால் அவர் பங்கேற்க முடியவில்லை என்று துணைவேந்தர் தெரிவித்தார். Equally delighted to welcome the Honorable Minister for Higher Education, Pro-Chancellor of University, who could not attend this meeting due to administrative reasons. தமிழ்தாய் வாழ்த்து இயற்றியவரின் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தில் அப்பாடல் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் அர்லேக்கர் தலைமையில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழா வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கிய நிலையில் அதன் பிறகு தேசிய கீதமும் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படும் என ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு கண்டனங்கள் எழுந்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை
மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணித்தது ஏன் என்பது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்படுவதை ஏற்க முடியாது எனவும் அவர் சாடியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல நிறைய வழிகாட்டுதல கவர்னர் தரப்புல இருந்து கொடுத்துட்டே வராங்க. கண்டிப்பா அது ஏற்புடையது இல்லை. தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல நிறைய நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய பாலிசி. இதுல நிறைய மாறுதலான கைடன்ஸை கவர்னர் அலுவலகம் கொடுக்கப்பட்டதாக கேள்விப்படுறோம். ஸோ அதனால தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா தமிழகத்துல தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மற்ற பிஜேபி ஆளுற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் அவங்களுடைய மாநில பிராந்திய இதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்கே அதே மாதிரி தான் பண்ணணும். அது இல்லாமல் பண்றது தவறான விஷயம். அது கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கனமழையால் உடைந்த ஆண்டித்தாங்கல் ஏரிக்கரை கடந்த 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மழைநீர் வீணாகி நிலத்தடி நீர்மட்டம் சரிந்ததால் பொதுமக்களின் குடிநீரும் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதுகுறித்து வாலாஜாபாத் வட்டார வளர்ச்சி அலுவலர் சூர்யாவிடம் கேட்டபோது திட்ட மதிப்பீடு கோரப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.